ஹாய் லார்மி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ரோபரி ஃபிக்ஷன் ஹேமியோபரி. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிமினுக்கான ஒன் ஷாட் தான். ஒன் ஷாட்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா மை பொசிசிவ் சுகபூ. என்னடா டைட்டில் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம். இல்லை நிறைய பேர் இந்த டைட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறதுனால இருக்கலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து என்னோடய பழைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏதோ இஷ்யூ காரணமாக அது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இல்லையே அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் திரும்ப வந்து அதை இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா கேளுங்க, பிடிக்கலனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் ரொம்ப முக்கியம், ஹெட்செட் போட்டு கேளுங்க, ஓகேவா? அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோடய பழைய சேனலில் நான் போட்ட வீடியோவில் வந்து சிலது வந்து நான் வந்து ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் அது பார்க்கலாம். இல்லை அப்படின்னா தாராளமாக வேண்டாடா, ஓகேவா? இதான் நான் சொல்ல நினச்சேன், சொல்லிட்டேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது யாருக்கு போடுறேன்னா ஜிமினுக்கு தான் நான் போடுறேன். ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மை பொசிசிவ் சுகபூ. கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதிகமாக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோட ஸ்டார்டிங் சீனில் பைக்கில் நம்ம ஜிமின் காலேஜில் சும்மா மாசாக என்ட்ரி ஆக்குறாரு. அவரோட என்ட்ரியோட பார்த்து எல்லா பொண்ணுங்களோட அட்டென்ஷனும் ஜிமின் பக்கமாக தான் இருக்குது. அவர் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டு போய் பைக் பார்க் பண்ணுறாரு. அவர் பார்க் பண்ணாரோ இல்லையோ, அந்த பைக்கை சுற்றி ஃபுல்லாக பொண்ணுங்களோட கூட்டமாக அலை மோதுது. அதை பார்த்து அது எதுவுமே அவர் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு அவருடைய ஹெல்மெட்டை கழட்டிட்டு அவரோட ஹேரை ஃப்ளிப் பண்ணுறாரு. அதுலேயே பாதி பொண்ணுங்க ஃப்ளாட்டு. அதில் ஒரு பொண்ணு, வா ஜிமின் யூ லுக் ஸோ ஹேண்ட்ஸம் யா அப்படின்றா. ஜிமின் அந்த பொண்ணை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு தன்னோட ஒரு கண்ணை விங்க் பண்ணுறாரு. அவ்வளோதான், அந்த பொண்ணு அதே இடத்துல மயங்கி விழுந்துடுது. இன்னொரு பொண்ணு, வா என்ன ஸ்மைல் அது பிடிச்சி கொள்றானே. ஓ மை காட் ஜிமின், அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ். அவர் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிச்சிடாரு. போகும்போது அந்த எல்லா பொண்ணுங்களையும் பார்த்துட்டு ஒரு ஃப்ளான் கேஸ் கொடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த பொண்ணுங்கெல்லாம் அங்கேயே கத்துறாங்க. அதுக்கப்புறமா ஜிமின் அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்போது தூரத்தில் ஒரு பொண்ணு, ஹே ஹே ஜிமின், ஹே ஜிமின் நில்லுடா டே அப்படின்னு கத்திட்டே ஓடி வரா. ஜிமின் அதை கேட்டுட்டு எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே, யார் அது அப்படின்னு டவுன் பண்ணுறாரு. பார்த்தா அவர் முன்னாடி ஒரு பொண்ணு பேர்த்து விறுவிறுத்து வந்து நிற்கிறா. ஒரு அதை பார்த்துட்டு, ஹே ஹே இதுக்குள்ள நீ இப்படி ஓடி வந்து நிற்கிற, என்னாச்சு உனக்கு? அது ஜிமின், அது வந்து அது அது ஓகே ஓகே காம்பம் நல்லா மூச்சு இழுத்து விட. ஓகே காமாயிட்டா, இப்போ சொல்லு என்ன விஷயம்? அது அது ஜிமின் கை குடுறா. எதுக்கு கை குடுறா? ஜிமினும் கை கொடுக்குறாரு. அந்த பொண்ணை கையை பிடிச்சிட்டு, கங்க்ராட்ஸ்டா. எதுக்குடி? நீ ஃபுட்பால் டீமில் செலக்ட் ஆகிட்ட ஜிமின். என்ன நேஷ்னல் ஃபுட்பால் டீமில் நீ செலக்ட் ஆகிட்ட ஜிமின் அப்படின்னு கத்துறா. ஜிமின் அதை கேட்டுட்டு லைட்டாக ஸ்மர்க் பண்ணிவிட்டு, அதான் எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறாரு. அந்த பொண்ணு, ஹே ஜிமின் என்ன உன் பாட்டுக்கு போகிற? அவர் எதுவுமே கண்டுக்காமல் போகிறாரு. அப்போது ஹே ஜிமின் ட்ரீட் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜிமின் அவளை திரும்பி கூட பார்க்காம, இன்னைக்கு நைட் பீச் ஹவுஸ் வந்துரு அப்படின்றாரு. அந்த பொண்ணு, ஓ மை காட் ஜிமின் பீச் ஹவுஸ் அப்படின்னு அங்கேருந்து கத்திட்டே போயிடுறா. ஜிமின் அதை பார்த்து சிரிச்சுட்டே அவரோட கிளாஸ் ரூம் போகிறாரு. போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்குறாரு, டயாங்கையும் ஜங்குக்கையும். பட் அவங்க அங்கே இல்லை. அவருக்கு பயங்கரமாக இன்சல்ட் ஆகுது. ச்சே, இப்படி ஒரு ஹாப்பினஸ் சொல்லலான்னு வந்தால் முயலுங்க இன்றைக்கி தான் எங்கேயாச்சும் ஊர் பொறுக்க போயிருப்பாங்க அப்படின்ட்டு அவர் திரும்புகிறாரு. அப்போது ஒரு பையன் அவனை கிராஸ் பண்ணி போகிறாரு. ஹே ஜாக்சன், என்ன ஜிமின், இந்த டயாங்கு ஜங்குக்கு எங்கேயாவது பார்த்தியா? அவங்க இந்த பக்கம் போகிறது நான் முன்ன பார்த்தேன். இந்த பக்கமா? ஆமாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் டயாங்கோ ஜங்குக்கு தேடி வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த சைட் நம்ம கட் பண்ணி இங்கே உங்களை காமிச்சா நீங்கள் தயம் என்ன பண்ணுற? வலிக்குதுடா தயம், ஸ்லோவாக பண்ணுறேன் மெதுவா தயம் மெதுவா. ஏ அப்படி மூன் பண்ணாதடி தயம். என்ன தயம் பண்ணுற? தயம் தயம் என்னால் முடியல தயம்.
ப்ளீஸ் ஸ்லோவாக பண்ணுறா. தயம் வலிக்குதுடா. டே 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 ஹே வயன், ப்ளீஸ் அப்படியே மவுண்ட் பண்ணாத. ஐ கேனாட் கண்ட்ரோல் மை செல்ஃப். ஹே முடிச்சிடுவா, இங்கே முடிச்சிடுவா ப்ளீஸ், என்னால் முடியலடி அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. தயம் மெதுவாக பண்ணுறேன். கிஸ் தாண்டி பண்ணுறேன், அதுக்கே வா. ஐ கேனாட் கண்ட்ரோல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே கட் பண்ணி நம்ம அப்படியே ஜிமின் சைடு காமிச்சோன்னா, ஜிமின் பயங்கர கோபத்தோட ஜங்குக்கையும் டயாங்கும் தடுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது, மசுக்குட்டி இங்கே நிற்கிற அப்படின்ட்டு, ஹே மசுக்குட்டி அப்படின்ட்டு ஜேகேவோட பேக்ரவுண்டில் நச்சுன்னு ஒன்று பயங்கரமாக அடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு மயிறு டேய் கோழி கொஞ்சம் குட்டிச்சு நசுக்கிறவங்க வச்சுக்க. எதை நீ என்னடா வந்ததும் வராமல் இப்படி அடிக்கிற, வலிக்குதுடா. அதுக்குன்னு ஏய் உனக்கே தெரியும் சின்ன அந்த மாதிரி கூப்பிட்டு பிடிக்காதுன்ட்டா. அப்புறம் என்னடா திரும்ப என்ன அப்படி கூப்பிட்டு இருக்கேன். ஐயோ உனக்கு அந்த பேர் அழகாக இருக்குடா மசக்குட்டி அப்படின்னு கொஞ்சறான். ஐயோ டே உன்னை கொண்டுருவோம் பார்த்துக்கா அப்படின்ட்டு அவனோட கையை தட்டி விடுறான். சரி வச்சுக்காத, நீ இங்கே இருக்க ஓகே. அவன் எங்கடா? அவன் எங்கே போயிருக்கான் தெரியல. அதுவும் என்ன மூஞ்சி எப்படி போகுது அதான் தெரிலன்றான்ல. அப்புறம் சும்மா என்ன கோச்சிக்கிட்டா. சரி ஓகே விடு அப்படின்ட்டு இருக்கும்போது, டே என்னடா சவுண்டு கேட்குது வாஷ்ரூமில், என்ன எவனாச்சும் மேட்ரு பண்ணுறானா என்ன? ஏன்னா அப்படியா கேட்குது உனக்கு? ஆமாடா எனக்கு ஒன்றும் கேட்கலையா. என் காது நல்லா கீழ்றா. செம்ம கிஸ்ஸிங் சவுண்டாக இருக்குது. செம்ம எவனோ ஓட்டுறோம் போல். நூறு நம்ம பார்க்கலாம். வேணாடா ஜிமின் வேணாம். நீ என்னடா சொல்கிறது அப்படின்ட்டு அவன் வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவன் அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டு அப்படியே டயங்க பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. அவன் வந்துட்டு என்னடி ஆச்சு உனக்கு? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன் இப்படி தள்ளி விட்ட அப்படின்ட்டு டயங் உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் ஜிமி அப்படின்னு சொல்கிறீங்க. எதை ஜிமினா அப்படின்ட்டு டயங் நிமிந்து பார்த்தா ஆப்போசிட்டில் ஜிமி பயங்கர கோவத்தில் நின்றுட்டுருக்கான். டயங் அதை எதுவுமே கண்டுக்கல. அவன் கூலாக அவங்க பக்கத்தில் வந்து அவங்க ஷோல்டர் மேலே கை போட்டு, என்ன மச்சா எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஜிமின் பயங்கரமாக மாறிக்கிறான். அவன் எதுவுமே கண்டுக்காம, இவனை பார்த்தாடி நீ தள்ளி விட்ட, அவன் நாம் இருக்கிறது தெரிஞ்சு அமைதியாக போயிருப்பான்ல, தேவையில்லாமல் நல்ல சீனை வேஸ்ட்டு பண்ணிட்டேடி அப்படின்ட்டு உங்கள் நெக்ஸ்ட் சைடு வந்து கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. அவன்கிட்ட சரி ஓகே எனக்கு எப்படி நான் ஆசை ஒத்துக்குள்ள தான் பண்ணணும், அது இந்த மாரி இங்கே பண்ணால் எனக்கு இப்படி தான் தெரியும் எனக்கு. ஓகே வீடு ஓகே மச்சா நீங்கள்லாம் போங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு டைம் சொல்கிறான். நீங்கள் கொண்டுருவண்டா என்னடி இப்போ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜிம்முனுக்கு பயங்கர கோவம் வருது. அவன் அப்படின்னு பண்ணுறான். ஸோ நீங்கள் ஜிம்மினா பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்கா. எதுக்குடா இப்போ நீ அவ்வளோ மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது கூட எதுவுமே பேசலை. மச்சான் அவனுக்கு தெரியாதுல்ல நானும் ஏனும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு டைம் சொல்கிறான். ஜிமனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவன் அப்படியே பார்த்து முறைக்கிறான். அவன் எதுவுமே பேசல, உங்களை மட்டும் தான் பார்த்து முறைச்சிட்ருக்கான். என்ன இவன் இப்படி முறைக்கிறான்? ஒரு வேளை இன்னைக்கு நான் காட் அப்படின்ட்டு போதே கரெக்டாக பெல் அடிச்சிடுறாங்க. நீங்கள் இதுதான் சான்ஸுன்ட்டு ஓகே டைம் நான் கிளாஸுக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கடி போகிறேன், இது 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு கிளாஸ் ரூம் போக ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஜிம்முக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவன் ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி மயிறு இவ்வளோ இருக்கிறதுங்க, அவங்க 2 பேரும் என்னடா பண்ணிகிட்ருக்காங்க, நீ பார்க்கலையா விட்றா அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு பயங்கரமாக வந்து ஜேக்கோட நெக்கை போட்டு நெருக்க ஆரம்பிச்சிடுறான். வந்துட்டு ஜிமின் என்னடா பண்ணுற, விட்டுடா விட்டுடா அப்படின்றான். அப்போது அவன் வந்து ஜேக்கே அவனோட கையை தட்டி விட்டு, குலக்கார பையில விட்டு குலை பண்ண இருப்பான் என்ன, அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. மாமா பையில உங்கள் 2 பேருக்கு என்ன நீ
மாமா வேலை பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் வந்துட்டு என்ன மாமா வேலையா, நான் அவங்க 2 பேருக்கும் மாமா வேலை பார்த்து உனக்கு ஏன்டா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜிமின் எதுவுமே பேசல, பார்த்து முறைக்கிறான். என்ன எரியுதா, அவன் பின்னாடியே சுத்தினால நாய் மாதிரி. ஜிமி அவனை லவ் பண்ணுறேன் ஏற்றுக்கோன்ட்டேன், ஆனால் நீ தான் அவளை கண்டுக்கல. ஸோ அவளும் எவ்வளோதான் அவன் பின்னாடி சுத்தட்டுன்ட்டு டைம் பின்னாடி போயிட்டா, நான் என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஜிம்முக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அவன் வந்துட்டு இங்கே பாரு, நீ டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ அவள் உன்னோடது இல்லை, டயங்கோடது. நீ அவளை லவ்வை அக்செப்ட் பண்ணல, ஸோ டயங் அப்ரோச் பண்ணால் அவளும் அக்செப்ட் பண்ணிட்டா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறான். ஜிமினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயங்கரமாக கோவம் வருது. அவன் ரெஸ்ட் ரூம்லேயே பயங்கரமாக கத்துறான். கத்திட்டு அவன் அப்படியே மிரரை போய் பார்க்குறான். அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஸோ மிரரில் ஒரே ஒரு பஞ்ச், அது அப்படி சல்லியாக நொறுங்கிடுது. அவனோட கையிலேருந்து ப்ளீட் ஆகுது. அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஜிமின் பயங்கர கோவத்தோட வாஷ்ரூம் விட்டு கிளாஸ் ரூம் போக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அதே கோவத்தோட அவனுடைய பிளேஸ்லையும் போய் உட்கார ஆரம்பிச்சிடுறான். அவனோட பிளேஸ் எங்கே இருக்குன்னா உங்கள் பெஞ்சுக்கு பின்னாடி பெஞ்சு தான். ஜிமின் உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். ஏன்னா நீங்கள் டயம் கூட நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க, அது உனக்கு சுத்தம் பிடிக்கல, அதனால உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். அப்போது ஜங்குக் வந்து அப்படின்னு பாடிக்கிட்டு ஜிமின் பக்கமாக திரும்பி பார்க்குறான். அப்போது ஜிமின் பயங்கர கோவத்தில் அவனோட கையை வந்து முறுக்கிட்டு இருக்கான். அதை அவன் பார்த்துட்டு மச்சான் என்னடா தக்காளி சாஸ் சாப்பிட்டு கை கிளம்பு வந்திருக்க மூதேவி அப்படின்னு திட்டுறான் ஜங்குக்கு. அப்போது ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறான். என்னத்துக்கு இவன் இப்படி முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பார்த்துட்டு என்னடா தக்காளி சாஸ் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை வாங்கி பார்க்குறான். பார்த்தா பிளட்டு. அவன் வந்து ஏய் லூஸு என்னோட பண்ணி வச்சுருக்க கையோ பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க என்ன பிளட்டான்ட்டு. அப்போ நீங்கள் ஜிமே என்னாச்சு உனக்கு, என்னாச்சு கையில் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை பிடிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் கையை தட்டி விட்டு உங்களை பார்த்து பயங்கரமாக மாறிக்கிறான். என்னாச்சு ஜிமே, ஏன் இப்படி? அவன் எதுவுமே பேசல, ஸ்ட்ரெயிட்டாக போய் கிளாஸ் எல்லோரும் முன்னாடியும் நின்றுட்டு அவன் வந்து கைஸ் நான் இன்னைக்கு நைட் என்னோடய பீச் ஹவுஸில் பார்ட்டி வச்சுருக்கேன், மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு பையன் வந்துட்டு பார்ட்டியா எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது வந்து அப்போது ஒரு பொண்ணு எழுந்து ஹேய் அவன் நேஷ்னல் ஃபுட்பால் டீமில் செலக்ட் ஆகிட்டான்டா அப்படின்ட்டு கத்துறா. பசங்க எல்லாரும் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக ஓ அப்படியா ஜிம்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ட்ரீட் ஞானம்டா அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். அப்போது ஜிமின் வந்துட்டு ஸோ அதான் நான் உங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கலான்னு இருக்கேன், மறக்காமல் பீச் ஹவுஸ் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு பையன் வந்துட்டு பார்ட்டி வைக்கிறதெல்லாம் ஓகே மச்சான், ஆனால் எனக்கு சரக்கு வேணுமே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜிமின் தெரியும்டா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நல்லவனுங்க கிடையாது, ஸோ உங்களுக்கானது கண்டிப்பாக கிடைக்கும், அங்கே இருக்கு, எவ்வளோனோ வந்து பிடிச்சிட்டு ஃப்ரீ தான் அப்படின்றோம். அப்போ எல்லாருமே கத்த ஆரம்பிச்சுன்றாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அவன் கையிலேருந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. அப்போது ஜிமின் உங்களை பார்த்துட்டு டைம் பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் 2 பேரும் பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஜங்குக்கு வந்து ஜிமின் பின்னாடி போயிட்டே இருக்கான். ஜிமின் பயங்கர கோவத்தோட முன்னே நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ ஜங்குக் ஜிமினோட ஷோல்டர் பிடிச்சி திருப்பி டேய் மயிறு என்னடா ஆச்சு உனக்கு, எச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்க, கையை போய் எங்கடா உடைச்சி வச்சா பாரு, கண்ணாடி கிளாஸ் எல்லாம் என்னாச்சு ஜிமின் உனக்கு அப்படின்னு செம்மையா திட்ட ஆரம்பிச்சிடுறான். அப்போது ஜிமின் ஜங்குக்கோட காலரை பிடிச்சி விட்டு போயிடு, நான் பயங்கர கடுப்பில் இருக்கான், ஏதாச்சும் பண்ணுற போகிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜங்குக்கு வந்து கையை தட்டிவிட்டு ஏச்சி வாய முட, நீ எதுக்கு கோவமாக இருக்கன்னு எனக்கு தெரியாதா, அவள் தான் போயிட்டல இப்போ எதுக்கும் நீ ஓ செம்ம கோவம் வருதுடா ஜிமின் எனக்கு. உனக்கு எதுக்குடா வருது, நான் ஒன்று அதுக்காகலாம் போய் என் கையை உடச்சிக்கல, தெரியுது முடிஞ்சு தெரியுது பத்தாவே நீ எதுக்காக உடைச்சிருக்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா கூட்டிகிட்டு அவனோட கைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போயிடுறான்.
ஸோ இந்த சீனை கட் பண்ணி அப்படியே நம்ம கேண்டீன் பக்கமாக எடுத்துகிட்டு போனோன்னா நீங்கள் டயாங்க்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கீங்க. அது பார்த்துட்டு ஜிமினுக்கு இன்னும் கோவம் வருது. அவங்கள பார்த்து முறைச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவனுடைய செஸ்ட்டுக்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறாங்க. பேக்கில் ஹக் பண்ண மாதிரி. ஜிமின் யாரான்னு திரும்பி பார்க்குறான். அப்போது அந்த பொண்ணு, ஹை டாடி எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு அவனை தடவிட்டே வந்து பக்கத்தில் இருக்கிற சேரில் உட்கார்றா. ஜிமின்னு அவளை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் அதை பார்த்து பயங்கரமாக மறுக்கிறீங்க. சப்பால் வந்துட்டா பாரு, என்னை பக்கத்தில் ரொம்ப எடுக்கிறதுக்குன்னு வந்தோடனே அப்போ என்னமோ அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுக்கிறீங்க மனசில் நினச்சிக்கிட்டே. அப்போது அவன் வந்து, ஹே ஷில்பா, என்னடி அக்கவே முடியல, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்துட்டு, ஏன் டாடி லைட்டாக கொஞ்சம் ஒர்க் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, பை த பை கங்க்ராட்ஸ் டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னோட கண்ணத்தில் போய் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோதான், உங்கள் கோவத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கீங்க. ஜிம்மு லைட்டாக உங்களுக்கு உங்கள் பக்கமாக திரும்பி பார்க்குறான். நீங்கள் கோவப்படுறேன்னு தெரியுது. ஸோ அப்படியே, தேங்க்யூடி உனக்காச்சு எனக்கு கங்க்ராட்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் இங்கே இருக்கானுங்களே ஒன்று திங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்து அப்படியே ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்கள் ஷில்பா பக்கமாக திரும்பிட்டு, அப்புறம்டி என்ன உனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ பிரச்சனை கேள்விப்பட்டா, அப்படி என்ன ஏதாச்சும் பையன் பிரச்சனை பண்ணுறான்னா என்ன? சரி அப்படின்னு கேட்குறேன். அது நமக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? அவனுக்கு எஸ்க்கு ஃபீலிங் கூட தெரியலடா. வச்சு நான் என்னதான் பண்ணுறது டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மை பார்க்குறா. இப்போ ஜம்மு கூட ரியாக்ஷன் எப்படி இருக்கான்? அவன் இப்போ தான் நூடுல்ஸ் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்ருப்பான். இப்போ கரெக்டாக இதை கேட்டோடனே அவனுக்கு அப்படியே வண்டியில் போய் மாட்டிக்கிறான். அவன் அப்படியே இரும்புறான். அப்போது ஜிமின் வந்து, சித்துரு போகிற தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறான். ஜிமின் அதை கேட்டுட்டு, என்ன அவனுக்கு அது கூட தெரியாதா? அப்போ எப்படி நீ அவங்ககிட்ட போய் மாட்டின? அதை ஏன் கேட்குற டாடி? அப்பாவுக்கு பிடிச்சிருந்தது ரிச் மேன், மணி. ஸோ எனக்கு பிடிக்கிறனால இருந்து தானே ஆகணும். அப்போது அவள் இருந்துட்டு, ஆயிரம் தான் இருந்தாலும் டாடி அந்த மாதிரி வருமா? அந்த மாதிரி ஒரு ஹாட்டான பர்சனை மிஸ் பண்ணுறதுக்கு எந்த பொண்ணுக்காச்சும் தோணுமா? நான் மிஸ் பண்ணுறேன். ஐ மிஸ் யூ டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை ஹக் பண்ணுறான். உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீங்கள் அந்த போக்ஸ் பொண்ணை வச்சு பெஞ்சை குத்திட்டே இருக்கீங்க. அப்போ டயாங் உங்கள் ஹேண்டை வந்து பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே டயங்கப்பட்ட லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மினை வந்துட்டு, சரி விடு உனக்கு வாய்ச்சது அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். டாடி இருந்தாலும் உன்னை விட்டு போக்க எனக்கு மனசில் அப்படின்னு கிட்ட வரும்போது கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணிவிட்டு, டார்லிங் ஓகே அங்கே தான் இருக்கேன், ஓகே நான் 5 நிமிட்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஷோ இவனுக்கு வேலையில் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி, ஓகே டாடி உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் பேச முடியலை, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜிமினோட லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு போகிறா. உங்களுக்கு அவ்வளோதான் பயங்கர டென்ஷன் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. ஜிமின் அதை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இங்கே கட் பண்ணி அப்படியே ஈவினிங் ஆகுது. காலேஜெல்லாம் முடிஞ்சு நீங்கள் ஜிமினோட பார்ட்டிக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் டயங்க கூட தான் பார்ட்டிக்கு போகிறீங்க. நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு ஒரு அழகான எப்படி சொல்கிறது, உங்கள் மீல்ஸ் வரைக்கும் தான் இருக்கும், ரைஸ் வரைக்கும் நினச்சிக்கோங்க. ரெட் கலரில் கொஞ்சம் ஹாட்டான ட்ரெஸ் போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு அது செம்மையாக செட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹேர் ஸ்டைலெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக இயரிங் போட்டிருக்கீங்க. நெக் சைடு எதுவுமே போடல. டார்க் லிப்ஸ்டிக் போட்டுட்டு, டார்க் ரெட் கலர் லிப்ஸ்டிக் ஓகே போட்டுட்டு நீங்கள் ஜிம்மோட பார்ட்டிக்கு போக ஆரம்பிக்கிறீங்க. நீங்களும் டைம் தான் போட்டுருக்கீங்க. போகிற இடத்துல உங்களுக்கு ஒரே திங்கிங்காக இருக்குது. எதுக்கு இவன் என்னை பார்த்து ஸ்மார்ட் பண்ணியிருப்பான்? அது வேற டயங்க நானும் முக்கியமாக வரணும்னு சொல்லியிருக்கான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. டயங்க அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே
ரூமுக்கு போனால் ஜிமின் எல்லாரையும் வெல்கம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, ஜிமின் உங்களை பார்க்குறான், 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக டைம் வந்து உங்கள் கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஒரு ஈவல் ஸ்மர்க்கோட அவனோட டங்கை ரோல் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் அதை பார்த்துட்டு கண்டுக்காமல் அமைதியாக போகிறீங்க. ஸோ அப்போ ஜங்குக்கும் வந்து நீயாடி இது முன்னாடி இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வலி இது தொலைச்சிக்கோ அப்படின்ட்டு உங்களோட கச்சிப்பு கொடுத்துட்டு அமைதியாக போகிறீங்க. அவனும் அமைதியாக பார்த்துட்ருக்கான். ஸோ பார்ட்டியை நல்லா எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நைட் டைம் பீச் ஹவுஸ் சொல்ல வேணும், அதுவும் ஜிமின் பார்ட்டினா எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும்ல. ஒரே குடி கூட்டமாக மஜாவாக இருக்குது. அந்த இடமே பயங்கரமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, ஜிமின் உங்களை பார்த்து ஸ்மோக் பண்ணுறான். அப்போது டைம் வந்து டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அவன் கூட்டிகிட்டு போகிறான். சேவனிங்களோ ரொம்ப ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. அப்போது டைம் உங்களுக்கு கிஸ் பண்ணான்னு வரேன். அப்போது கரெக்டாக ஒரு சவுண்ட் தயங்க பிடிச்சி யாரோ இழுத்து அவன் கன்னத்தில் ஸ்லாப் பண்ணுறாங்க. நீங்கள் யார் தான் பார்க்குறீங்க, இன்னும் ஷாக்காகிறீங்க. ஸ்ட்ரேயா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ உங்களை பார்த்துட்டு ஒயன் நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஒயன். நான் எப்படி ஒயன் அவனுக்கு நான் இருக்குன்னு தெரிஞ்சோம் நீ அவன் கூட இவ்வளோ க்ளோஸாக சி எனக்கு சொல்லவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுந்துக்கிட்டே மேலே இருக்கிற ஒரு ரூம்க்கு ஓடி போயிடுறான். டயம்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனும் ஸ்ட்ரையா பின்னாடியே ஓடி போயிடறான். ஸ்ட்ரையா யாருன்னு பார்த்தீங்கன்னா டயமோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். டயம் வந்து ரொம்ப நாளாக ஸ்ட்ரையாவை லவ் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதுதான் அவளை திடீர்னு இங்கே பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவனும் மேலே ஏறி போகிறான். ஸ்ட்ரையா ஒரு நிமிஷம் நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுக்கிறான். அப்போது அவள் தொடாத என்ன தொடாதடா இப்படி தயம் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்ன, நீ கூட இப்படியெல்லாம் இருந்துட்டு நீ அவளை கிஸ் பண்ணலான்னு போயிருக்க. ஸ்ட்ரையா நான் சொல்கிறேன்டி கொஞ்சம் கேளு, பேசாத எதுவுமே பேசாத டைம் அப்படின்றா. அப்போ நீங்கள் கரெக்டாக போய் ஸ்ட்ரையா ஒரு நிமிஷம் அவன் என்ன சொல்லுறான்னு கேள்றி ப்ளீஸ், நீ பேசாதடி எனக்கு அசிங்கமால இப்படி ஃப்ரெண்டோட லவ்வர் கூட இவ்வளோ க்ளோஸாக ஸ்ட்ரையா தப்பாக பேசுகிற கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது டைம் வந்து ஸ்ட்ரையா அது வந்து சொல்லு டைம் என்ன சொல்ல போகிற, உனக்கு நான் ஓர் அடிச்சிட்டால நான் தான் நீ உங்ககிட்ட போயிருக்க, அசிங்கமாக பேசாதடின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரையாவோட கண்ணத்துலேயே ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு அவன் சொல்கிறான் இதெல்லாம் ஒரு ட்ராமா புரிஞ்சுதா அப்படின்றான். அவன் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அவன் சொல்கிறது கேட்குறான். என்ன ட்ராமாவா அப்படின்ட்டு, ஆமாம் இதெல்லாம் ஒரு ட்ராமா, உனக்கே தெரியும் பையன் ஜிமினை இவ்வளோ லவ் பண்ணுறான்ட்டு. அவன் கண்டுக்காமல் போனான். ஸோ என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, அதனால தான் நான் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி ஜிமின் முன்னாடி அவனை பெருப்பேற்றுறதுக்கோசம் தான் நாங்கள் ட்ராமா பண்ணோம். ஆனால் அது இப்படி ஆகணும் நாங்கள் எதிர்கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஸ்ட்ரையா பார்க்குறான். நீங்களும் ஆமாம் ஜிமினை கொஞ்சம் பொசிவ் ஆக்குனா அவன் லவ் சொல்லுவான்ட்டு தான் நாங்கள் இப்படி பண்ணோம், சாரி ஸ்ட்ரையா அப்படின்றீங்க. அவளும் புரிஞ்சுக்கிறா. சரி ஓகே நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தயம் வந்து என்னவே சந்தேகப்பட்டுட்டல நீ கூட பேசாத அப்படின்றான். அவனும் பேக்கில் போய் தயங்க ஹக் பண்ணிட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ நீங்களும் அப்படியே அதை பார்த்துட்டு இது பார்க்கக்கூடாது அப்படின்னு பேக் சைட் திரும்புறீங்க. பார்த்தா அங்கே ஜிமின்
அப்படியே கதவு பக்கமாக சாஞ்சு உங்களை பார்த்துட்ருக்கான். அவனோட டங்கை ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணிவிட்டு பார்க்குறான். நீங்கள் ஜிமின் நீ அப்படின்னு சொல்லும்போது அவன் எதுவுமே பேசல. உங்கள் கையை பிடிச்சி வேறு ரூம் கூட்டிகிட்டு போய் உங்களை டோரில் லாக் பண்ணுறான். அப்போது நீங்கள் ஜிமின் அது அப்படி உங்கள் கண்ணை இறுக்கமாக மூடிக்கிறீங்க. அவங்கள பார்த்து ஸ்மார்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட கேம் ப்ளே பண்ணுற. ஓகே, நீ வெயிட் பண்ண, உனக்கான பனிஷ்மெண்ட் இன்னைக்கு கிடைச்சது இருவன் அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு எதுவுமே பண்ணாமல் அமைதியாக அவன் பாட்டுக்கு விட்டு போயிடறான். உங்களுக்கு பயங்கர பயமாக இருக்குது. ஏன்னா அவன் ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுருப்பீங்க. அவன் சைலண்ட்டாக போகிறானே ஏதோ பெரிய பிளான் வச்சுருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவன் எதுவுமே பேசல. உங்களை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போயிடுறான். ஸோ நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, கீழே போகிறீங்க. கீழே போனால் ஸ்ட்ரையாகவும் தெரியாமல் ரொம்ப க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது உங்கள் பக்கமாக ஜங்குக்கு வரும். அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே, ஏய் என்னடி பிளான் மொத்தமாக சொதப்பிடிச்சு போல அப்படின்றான். நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு இதுக்கு தான் நான் சொன்னேன், அவன்லாம் செட் ஆக மாட்டான், நான் வந்து உனக்கு ஃபேராக நடிக்கிறேன் அப்படின்னு. நீ தான் வாங்க விட்டுட்டா இப்போ போச்சா அப்படின்றான். நீங்கள் அவன் கால் மேலே மிதிச்சுட்டு ஆட்டி ஆட்டி நீ கிராதிக்கு இப்படி காலை மிதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனை பார்த்து முடிச்சுட்டு உன்னை போட்டிருப்பேன்டா, ஆனால் நீ என்ன பண்ணுவேன் எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை நடிக்க சொன்னால் அதான் சான்ஸ்ன்னு என்ன தெரியும், நீ என்ன பண்ணுவேன்ட்டு அப்படின்றான். அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்து பொடி உன்னால் திருப்பவே முடியாது அப்படின்ட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறான். ஜிமின் அங்கேருந்து நீங்கள் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்ருக்கான். அவங்கள ஒரு டெட் கிளார்லேயே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு பயங்கரமாக கல்ப் பண்ணுறீங்க. ஒரு வழியாக பார்ட்டி எல்லாமே முடிஞ்சு எல்லோரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. லாஸ்ட்டாக தான் உங்ககிட்ட வந்து ஐம் சாரிடி, நான் இப்படி நடக்கும் நான் எதிர்கூட பார்க்கல, நம்ம பிளான் இப்படி சொதப்பிடிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து பரவாயில்ல இருக்கிறது தேவை, நம்ம என்ன எதிர்பார்த்தோமா என்ன இப்படி நடக்க போகுதுன்னு விடு விடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் கிட்ட தான் போய் சாரி மச்சான் ஏதோ தெரியாமல் அப்படின்னு போது லைட்டாக ஜிமின் அவனை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டு போடா அப்படின்னுறான். ஸோ அவனும் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறான். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிமின் உங்களை தான் பார்க்குறான். நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக அங்கேருந்து எஸ் ஆகலான்னு பாருங்க. அப்போது ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு எங்கே போகிற, சொன்னது மறந்துட்டு என்ன, இனிமேல் தான் உண்மையான பார்ட்டி ஆரம்பிக்க போது வயன் அப்படின்னு உங்களை பார்த்து ஸ்மார்ட் பண்ணுறான். நீங்கள் ஜிமின் அதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் ஜிமின் எதுவுமே பேசாமல் உங்களை அவன் ஷோல்டரில் தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு மேலே போக ஆரம்பிச்சிடுறான். அவன் ரூமுக்கு போயிட்டு உங்களை பெட் மேலே அப்படியே தூக்கி போட்டுட்டு அவன் டோர் லாக் பண்ணிவிட்டு அவன் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மோக் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே பயங்கர பயமாக இருக்கு. அவன் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு அவனோட லிப்ஸை லிக் பண்ணிவிட்டு தென் அவனுடைய ஃபர்ஸ்ட்டு 3 பட்டன் அன்பட்டன் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட நடந்து வரான். உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் எகுறது. நீங்கள் ஜிமின் என்ன பண்ண போகிற, எதுக்கு பண்ணி ஷர்ட் பட்டனெல்லாம் மூவ் பண்ணுற ஜிமின் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து அவனோட ஹேண்ட் எடுத்து உங்கள் லிப்ஸில் வச்சு எதுவுமே பேசாமல் இரு, நீ ரொம்ப பேசிட்ட, இன்னைக்கு ரொம்பவும் விளையாடிட்ட, இனிமேல் தான் என்னோட விளையாட்டை நீ பார்க்க போகிறவன், நான் திஸ் மை டர்ன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட ஒரு ஹேண்டால் உங்களோட ஹேரை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். அது பயங்கரமாக இழுக்குது. ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்ட்டு அப்படியே அவங்க லைட்டாக பின்னாடி பெண்ட் பண்ண வச்சு உங்கள் நெக் சைடு வந்து அவனோட கண்கால அப்படியே லிக் பண்ணுறான். என்ன பண்ணுற ஜிமின் அப்படின்னு கேட்குறீங்க. பட் அவன் நோ ரெஸ்பான்ஸ். அப்படியே அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அப்படியே தள்ளி விடலான்னு பார்த்தாலும் முடியல. ஏன்னா உங்களை ஹேரை டைட்டாக பிடிச்சி பெண்ட் பண்ணியிருக்கனாலும் உங்களுக்கு பேலன்ஸே இல்லை.
ஸோ அவன் அப்படியே லிப் பண்ணிவிட்டு அப்படியே அவனுடைய லிப்ஸாலே உங்களோட ட்ரெஸ், அதாவது ஷோல்டர் பக்கமாக இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு அப்படியே உடம்பே செலுத்துறது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அங்கே அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறமா அவன் உங்களை விட்டுட்டு உங்களை பார்த்து தென் உங்கள் லிப்ஸில் வந்து ரொம்ப அப்சஸ்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு புரியுது அவன் எவ்வளோ கோவத்தில் இருந்திருக்கான்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அவனை அப்படியே தள்ளி விட்டுருங்க. ம், சி- என்ன பண்ணுற ஜிமின், விட்டு போதும், ம், போதும் ஜிமின் அப்படின்ட்டு அவனை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து ஈவில் ஸ்மெல் பண்ணிவிட்டு அவனுடைய பெல்ட்டை கழட்டுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களோட ஹேண்டை பிடிச்சி பெட்லேயே லாக் பண்ணிடுறான், பெல்ட்டால் கட்டிடுறான். நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுற ஜிமின், ஜிமின் விடு விடு வலிக்குது ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பட் அவன் எதுவுமே கண்டுக்கல. உங்களை அப்படியே லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற நைஃப் இருக்கும், அது எடுக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்ன பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ அவன் கொஞ்சமாக உங்கள் நெக் சைடு அந்த கத்தியை எடுத்துகிட்டு அப்படியே ரப் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு போகிறான். உங்களுக்கு அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே எச்சில் முழுங்கிட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுற ஜிமின் அப்படின்ட்டு. ரூமில் ஏசி ஆனில் தான் இருக்கு, ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே வேர்க்குது, உடம்பெல்லாம் ஃபுல் ஸ்வெட்டிங்காக இருக்குது. அது அப்படியே உங்கள் ட்ரெஸ்க்குள்ளெல்லாம் போக்குது. ஜிமின் அதை பார்த்து அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த நைஃப் எடுத்து உங்கள் ட்ரெஸ்ஸு ஷோல்டர் சைடு இருக்கும் இல்லையா, அந்த அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே பிடிச்சி கிழிச்சிட்றான். ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே அதை இது பண்ணிவிட்டு அங்கே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை அங்கே வச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே ஸ்டிப் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கழட்டி தூக்கி போட்டுடுறான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. என்ன பண்ணுற ஜிமின், பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவன் ஆமாடி எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு உன் மேலே, அதுவும் இன்னைக்கு நீ பண்ண பார்த்தியா, அதில் உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கேன், என் பாட்டுக்கு என்ன விட்டுரு, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவன் பார்ட்டியில் கொஞ்சம் நிறைய ட்ரிப் பண்ணிட்டான். அவனோட கண்ட்ரோல் இப்போ அவன் இல்லை, உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ அவன் அப்படியே உங்களோட ஹேரை பிடிச்சி, இவ்வளோ தைரியம் தான் என்கிட்டே ப்ளே பண்ணுற நீ, அதுவும் என்கிட்டே ப்ளே. ஸோ அவன் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை கட் பண்ணி தூரமாக தூக்கி வீசிடுறான். நீங்கள் அப்படியே அவனை ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே சிக்கன் வாங்காமல் உங்கள் பாடி ஃபுல்லாக பார்க்குறான். இப்படி தான் ஆசைப்பட்டேன், என் பெட்டில் உன்னை நான் இப்படி பார்க்கணுன்னுட்டு. அதுவும் இதில் நீ ரொம்ப அழகாக இருக்கடி, ஆனால் எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல, நான் இருக்க வேண்டிய இடத்துல இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இன்னர் பேரையும் அப்படியே பிச்சு தூக்கி போட்டுடுறான். நீங்கள் அப்படியே ஷையில் கண்ணை முடிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் செஸ்ட்டில் கிஸ் பண்ணிவிட்டு தென் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்டே உங்கள் செஸ்ட்டை ரப் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விட முடியாமல் இருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, ஏன்னா அவன் அவ்வளோ ஹார்டாக பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் போதும் போதும் விடுன்றீங்க. பட் அவன் விட்டுற மாதிரி தெரியல. ஒரு 10 நிமிட்ஸ் கிஸ் அப்படியே போகுது. அதுக்கப்புறமா அவன் நீங்கள் ப்ரீத் பண்ண கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறான். நீங்கள் ஜிமின் ஏன் இப்படி பண்ணுற, நீ எப்போவுமே இப்படி பண்ண மாட்டேன், என்கிட்ட போய் நடந்து கூட மாட்டேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு உங்களை பார்த்தா அவன் என்னை அப்படி மாற்றிட்டு நீ இன்னைக்கு, அதுவும் நீ அவனும் ரெஸ்ட் ரூமில் எனக்கு இப்படி இருந்து தெரியுமா, எரிஞ்சுது விட்டு வைக்கிறோம் எரிஞ்சுது, அதுவும் என்ன ஜலசாக்க அவன் கூட ஒட்டிட்டு இருப்பான். அவனை அங்கே தொடுறான் இங்கே தொடுறான், எனக்கு இவ்வளோ கொண்டாச்சு தெரியுமா. ஸோ அனுபவி, இன்னைக்கு நீ ஃபீல் பண்ணியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்ட் அப்படியே அங்கே பாட்டம் ஏரியா கிட்ட போய் அங்கே அப்படியே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். அவங்களால சுத்த முடியல. ஜிமின் கையட அப்படின்றீங்க. ஆனால் அவன் கேட்குற மாதிரி தெரியல. அவங்கள பார்த்து அப்படியே ஸ்மர்க் பண்ணுறான். நீங்கள் ஜிமின் ஜிமின் அப்படின்றீங்க. அவன் அதை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு போய் அங்கே அவனோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அவன் அங்கே அப்படியே லிப் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவங்களால சுத்தமாக முடியல. அவங்க அப்படியே ஜிமின் ஜிமின்
ஜிமின் ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்றீங்க. பட் அவன் கண்டவே இல்லை. அவங்க அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணி கொஞ்சமாக அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறான். அவள் சுத்த முடியல. ஸ்டாப்னு சொன்ன நீங்களே யா டாடி ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே ஸ்மர்க் பண்ணிவிட்டு அவனோட 2 ஹேண்ட்ஸ் எடுத்து அப்படியே இன்செர்ட் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறான். உங்களால் முடியல. தென் அவன் அப்படியே எடுத்துகிட்டு இன்செர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உங்களால் சுத்தமாக முடியல. அவன் அப்படியே அவனோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் அப்படி போயிட்டுருக்கும்போது ஜிமின் ஐ லவ் யூ ஜிமின் ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ஐஸை பார்த்து அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு அவனோட ஒரு கையை உங்களை செஸ்ட்டில் ரப் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அப்படியே போகுது. தென் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அவன் அப்படியே பின்னாடி படுத்துட்ருக்கான். நீங்கள் அவனை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப மோசம்டா நீ இப்படி பண்ணிடல அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அவன் அப்படியே உங்கள் மேலே ஏறி உட்காந்து உங்களோட ஹேண்ட் அப்படியே பின் பண்ணி இது நான் மோசமா நீ மோசமாடி அப்படின்ற உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்கிட்டயே ட்ராமா போடுறீங்க. எனக்கு தெரியும்டி நீ என்னை விட்டு அவங்ககிட்ட போக்க மாட்டேன்ட்டு. அதுதான் ஜங்கு கிட்ட கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நான் இப்படி ஒரு பிளான் போட்டேன். அதே மாதிரி அது ஒரு கட்டம் ஆகிடுச்சு அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனை ஷாக்கில் பார்க்க உனக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும். இது எல்லாமே என் பிளான் தான். என்ன சொல்கிறேன்? அதுதான் எனக்கு அடிபட்டுச்சுன்னு ஜேகே ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட்டிகிட்டு போனான். அப்போ எல்லாத்தையும் உளறிட்டான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஜேகே புண்ணு அப்படின்னு சொல்லும் போதே அவன் எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஸோ இன்னொரு ரன் போகலாமா பேபிகால் அப்படின்றான். நீங்கள் நோ நோ ஜிமின் அப்படின்றீங்க. அவன் கேட்குறதெல்லாம் அகைன் வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் இந்த டைம் அவங்கள தடுக்கவே இல்லை. நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அப்போ ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் உனக்கு இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தேன். எப்போது நான் நேஷ்னல் ஃபுட்பால் டீமில் செலக்ட் ஆனனோ அப்போவே நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான் தான் வந்தேன். இவ்வளோ நாள் நான் அலைய வச்சது போதும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்கில் இருக்கீங்க. ஆனால் நீ என்ன பண்ண? என்ன பொசிட்டிவாக்க அவங்ககிட்ட இப்படி இப்படி நின்று என்ன செம்ம வெறி எடுத்து விட்டுட்டால அப்படின்ற. நீங்கள் அப்போது நானா தான்? ஆமாம் நீயா தான். எனக்கு நீ இப்படி நடந்துக்காம இருந்திருந்தாலும் நான் உனக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன்டி அப்படின்றா. அப்போ நீங்கள் ஜிமின் அது வந்து எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இன்செப்ட் பண்ணிடுறான். உங்களால் சுத்தமாக முடியல என்ன பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே அவனை எதுவுமே சொல்லலை, அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தென் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஐ லவ் யூ ஜிமின் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட நெக்கிட்ட வந்து கிஸ் பண்ணுறீங்க. அவனை ஹே என்னால் முடியலடி இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ஜிமினை தள்ளி ஜிமின் மேலே இருந்து நீங்கள் அவனுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அவனும் அப்படியே ஐ லவ் யூ டியூடி வயன் ஐ லவ் யூ டியூ அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹாப்பி என்டிங். இதோட ஸ்டோரி முடிச்சுக்கலாம். ஓகேடா, இந்த ஸ்டோரி எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஒரு வேளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். ஓகேவா? ஐ மீன் லவ் யூ. பை பாய்.